சத்தியமாக எனக்கு உசுறு போய் உசுறு வந்துருச்சுங்க எனக்கு. அப்பா காய்கறி பார்த்தோம் நான் பயந்தது அதிகம். ஆமாம் செல்லக்குட்டி பாருங்க கண்ணிலே முடிச்சிட்டான் அடி முதிக்கிறான் பாருங்க. அழுகு வச்ச கட்டினாப்பா முத்திடா நல்லா முதிடா அதுதானே உன்னை பெற்றுக்கிற முதி. அப்போ பார்த்துட்டான் சொல்ல பார்த்துட்டான். நீ எங்க பார்க்காத அம்மா பாரு சிரிக்கலாம் நம்ம. அவ்வளோதானா சிரிச்சுன்னு போச்சா வேறுங்க எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறத. இந்த சிரிப்புக்கு முன்னாடி ஒரு ₹1,00,000 கொடுத்தாலும் ஈடாகாது. அதை விடு அது ஆல்ரெடி சொல்லியாச்சு ஓல்டு டைலாக்கு. இந்த சிரிப்புக்கு முன்னாடி நாங்கள் பட்ட வேலைங்களுக்கு தெரியும். இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் உசுறு போயிட்டு உசுறு வந்துருச்சுங்க எனக்கு. எப்பா என்ஜாமி நிறைய பேர் வந்து நிற்க வைக்காதீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்களே. நானும் அசால்ட்டு நிற்க வச்சுட்டு இருந்தோம்ல. இன்னைக்கு தலகாணி மேலே நிற்க வச்சு இப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி இப்படி ஆடிட்டேன். ஒரு மாதிரி இடுப்பு இப்படி சுளுக்கிட்டு ஒரு மாதிரி இதாயிட்டான். இடுப்பு சுழிச்சா தலை சுழிச்சா தெரில. 100 ஐஸு என்னன்னு தெரில. திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து இப்போ ஒரு 4 மாதம் இருக்கும்ல காய்கறி 4 மாதம் பக்கமாக ஆக போகுது. இந்நாள் வரைக்கும் அவன் அந்த ஊசி போட்டப்போ அழுதோட சரிங்க. அதுக்கு நாங்கள் அழுகு விடாம எப்படி நாங்கள் தங்கமாக பாட்டுக்கிறோம் தெரியுமா. அந்த இன்னைக்கு அழுதோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அப்பாவுக்கே அழுகு வர மாதிரி சொல்லி கண்ட்ரோல் பண்ணி ஐயோ என்னால் முடியலங்க. திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம கையில் கொடுத்துட்டு நம்ம அழுகு விட்டோமே அப்படின்ட்டு. அழுகு விட்டதே கிடையாதுங்க. ஆம்பளை பையன் அழுகு கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. அப்படியாம்மா நீ கேட்டியாம்மா? சரி அப்பா சொன்னாரா உங்ககிட்ட? அப்பா சொன்னாராம்மா உங்ககிட்ட? அழகுட்டி ஆதித்தங்க நீங்களாம்மா ஆதித்தங்கம்மா நீங்க சொல்லுங்க செல்லக்குட்டி சொல்லுங்க. தங்கமையில ஒரு நிமிஷத்துல நீ பதற விட்டியாடா. எதுக்கு பதறன்னு கிடையாதுடா. இன்னைக்கு தாண்டா பதறிட்டேன். ஏங்க இது என்னைக்கா நான் பதறிக்கிறேன்னா ஓடா மயிறு வாடா மயிறு என்னமா பார்த்துக்கலான்ற நான் குழந்தை அழுகும் எனக்கு சத்தியமாங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு. அவர் சமாதானம் ஆயிட்டா எப்படியோ கொஞ்ச நேரத்துல சமாதானம் ஆயிட்டா. அதான் சொன்னேன் உடனே பெட்ல போட்டு பாருங்க. ஒரு பெட்ல போட்டு போட்டா அதுக்கு அழுதான். சரி தொட்டில் போட்டு பாருங்க அப்படியே அமைதி ஆயிட்டா. பயந்துப்பான் அந்த பயத்துல அப்படி ஆடவும் நெஞ்சு ஒட்டி வச்சுட்டு இருப்போம். கொஞ்ச நேரம் தான் நிக்க வைப்போம் அப்புறம் எடுத்துப்போமா. அவன் விசுக்குன்னு இப்படி இந்த மாதிரி ஆகவும் பயந்துட்டான். அந்த பயத்துல தான் இருக்கிறேன். நான் ஏதாவது சுளுக்கிருச்சு என்னமோ வலியில் அழுகுறேன் என்னமோன்ட்டு நான் பட்ட வேதனை எனக்கு தாங்க. ஏன் ரொம்ப இப்படிலாம் பட்டதே கிடையாதுங்க. ஊசி போட்டப்பமே பாருங்க அந்த ஊசி போட்ட அந்த வலிக்கு வந்து அந்த ஒரு நாள் தான் அழுவான். மற்ற நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலை பிடிச்சாலே அந்த அப்படி அமர்த்தி பிடிக்கிறோம்ல அந்த மாதிரி காலை பிடிச்சோம்னா பயத்துலதான் அழுவான். வலியில் அழுகிறத விட காலை பிடிக்கிறாங்க ஏதோ பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி இப்போ விஸ்குன்னு இதானதுல பயந்துட்டு தான் அழுதுருக்கான். சத்தியமா எனக்கு உசுறு போய் உசுறு வந்துருச்சுங்க எனக்கு. அப்பா காய்கறி பார்த்தோம் நான் பயந்தது அதிகம். ஆமா செல்லக்குட்டி பாருங்க கண்ணிலே முடிச்சிட்டான் அடி முதிக்கிறான் பாருங்க. அழுகு வச்ச கட்டினாப்பா முத்திடா நல்லா முதிடா அதுதானே உன்னை பெற்றுக்கிற முதி. அவனுக்கு அந்த கால் ஒரு உந்துருள் சக்தி கிடைச்சுன்னு அப்படியே இது பண்ணுவான். இந்த வச்சுக்கா இந்த வச்சுக்கா அப்படி கணத்துக்கு போயிடுச்சு. நம்ம வச்சுட்டாலும் நிற்காது. அவனா வைக்கலாம்.
நீயே வைக்கணுமே. நான் தலையை பிடிச்சிருந்தேன்னா என் விரல பிடிச்சிக்குவாங்க வருங்க தலைமையில. எப்பவுமே கை அந்த விரல பிடிச்சிப்பான். இப்படி வச்சாதான் மூக்கு போட்ட அப்படியே தெரியுது. தெரியாம அண்ணாந்து படுக்கிறோம்ல. முதிடா முதிடா அதுதான் உன்னை பெற்றோர்களுக்கு முதிடா. இதெல்லாம் ஒரு வரம் தானே. ஆமா சொல்லிக்கிட்டே மயிலம்மா மயிலுக்கிட்டே. சரியா முதி முதி நல்ல தங்க குஞ்சு சாமி குஞ்சு மொட்டு குட்டி இது சரிம்மா. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே. ஆமா எஞ்சாமே நல்லா பாக்குறீங்கப்பா. எடுத்தோம்னா பத்துக்கா நேர வரைக்கும். ஓஹோ இந்த பெட்டுக்கட்டில் ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் படுத்தேன் வாங்கி. ஆமாங்க. அதுக்கப்புறம் பயந்துட்டு படுக்க மாட்டேங்கிறார். நான் பயந்துட்டுனா நான் ஏதாவது தள்ளி விட்டுருணும், குழந்தைக்கு எதுவும் அடிபட்டுருமோன்ட்டு நான் எங்கே விடுத்தாலும் படுத்துக்குவேன். எனக்கு என் தங்கத்துக்கு காயத்ரிக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் இருந்தால் போதும். அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரூம் ரூமு அவ்வளோதான் கட்டி கொடுத்துருவேன். பாருங்க இன்னொரு 3 மாதத்தில் நீலாம்பழத்தில் வீடு கட்டிடுவேன். அது உங்களுக்கு அப்டேட் வரும் பாருங்க. கண்டிப்பாக நீலாம்பழத்தில் ரூம் கட்டிடுவேன். எங்கே போனாலும் கடைசியில் நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும்னுட்டு கட்டி வச்சிருவேன். அது அங்கே இருந்தாலும் இருப்பேன், இல்லைனாலும் இங்கே இருப்பேன். எனக்கு திருப்பூர் ரொம்ப பிடிச்சி போச்சு, நல்லா செட் ஆகி போச்சு. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே 2 தான். எனக்கு வந்து இங்கே இல்லைங்க பெரியம்மா ஊர் ரொம்ப பிடிக்கும். பேசாமல் நான் அங்கே போயிடலான் இருக்கேன். எனக்கு பேசாமல் பெரியம்மா ஊர் நீ காலைல கூட வீடியோ போட்டுருந்தீங்களா? அந்த ஒண்டி முடிப்பு வயல் பக்கத்தில் பெருமானூர் பங்களாபுதூர். இங்கே பாருங்க எப்படி இங்கே பாருங்க பாருங்க பாருங்க. ஆனாலும் தெரியுது பாருங்க, கால் எடுத்துக்கிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டேய் தண்டை உன்னை பெருமையே சொன்னேன். இல்லடா மயிறு அப்படிங்கிறியா? இல்லை எங்கள் பெரியம்மா ஊருக்கு போனால் அங்கே இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாப்பா பேரில் தான் இடமே இருக்குது. அது சொல்ல ஐயோ அது பேர் சொல்லிட்டுவேன். கட்டிங் கட்டிங் நான் நினச்சேன்னா அங்கே போய் இருந்துக்கலாம். வேலையே முடிஞ்சு வீட்டை கட்டி ஜம்முன்னு அவள் காமன் சேர் வச்சு விட்டா அழகாக இது பண்ணுறோம் பாருங்க. சூப்பர். அம்மா கீழே போட்டுருவேன் தெரியுமா? கம்மில் அங்கே போயிடலாமா கைத்திரி? பெரியம்மா ஊருக்கு போயிடலாமா? போகலாம் போகலாம். ஒரு வயசு ஆகட்டு தம்பிக்கு. கெடா விருந்து அங்கே போட்டு போயிடலாம். போய்க்கலாம். 7 மாதம். அதுக்குள்ளே கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்திட்டு கட்டினா கட்ட ஜம்முன்னு கட்டணும். ஏன் கைத்திரி? கண்டிப்பா. சாமி நீ ஊன் சொல்லு ஊன் சொல்லுங்க ஊன் சொல்லுங்க. ஜாலிக்கிட்டீங்க. தூக்கம் வந்துச்சம்மா. அழகுக்கு தூக்கம் வந்துச்சா? கண்ணு மூடி காட்டுறாங்க. பட்டுக்கிட்டியா நீங்க? முத்தாக்கிட்டியா நீங்க? சாலக்குட்டி இந்த காலில் எங்கடாச்சு? இந்த காலையும் உதைடா. இந்த காலையும் உதைக்க மாட்டேங்கிற. 2 காலையும் உதைடா. மூஞ்சியா இல்லை உத அப்படி. அப்பாக்கு நீ உதைக்கணுமா? உதச்சிருங்க. சின்ன காலில் உத வச்சிருங்க. பாரு எப்படி உந்தரம் பாரு. சின்ன காலில் உத வைக்கிறீங்களா அப்பாவை? ஏமா 2 காலில் உதப்படி. அப்போ தான் புத்தி வரும் அப்பனுக்கு. 2 காலில் உதவி விட்ட அப்பா புத்தி வரும். மாமா அவரே கேட்கறாரு பாரு. உதச்சி புத்தி கொடுத்துரு. சின்ன காலில் உதச்சி புத்தி கொடுத்துருங்க. உத கண்ணு மேலே உத. நல்லா உதடா. உதைக்க மாட்டியா? உதைக்க சொல்லிட்டே இருக்கிறாரு. பாப்பாட்டு சொல்லி பெருசாக பெரியம்மா வீட்டில் வீட்டை கட்டிடுவோமே.
சின்ன ரூமை கட்டு கம்முன்னு போயிடலங்க இது. போயிட்டு. எங்களுக்கு அதான் அந்த ஊர் தான் பிடிச்சிருக்கு எனக்கு. நீ காலைல கூட விளாக் பார்த்துருப்பீங்க. எனக்கு அந்த ஊர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ பெரிய ஐயா ஊருக்கு போயிடலாமா கேட்குறாரு. போகலாமா? ஐயா பார்க்க போகலாமா? ஐயா கூட போய் இருந்துக்கலாமா? இவெல்லாம் அங்கே வந்து பழகிட்டு வச்சுக்கா அந்த ஊருக்கு வர மாட்டான். அப்படிப்பட்ட ஊர் நல்லா சூப்பராக இருக்கும். பணம் இருந்தால் போதும், எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம். உண்மை தானே? ஆமாம், அது எங்கே போய் இருந்தாலுமே பணம் தானே எல்லாத்தையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா விளாக் போடுறது நம்ம குட்டி தங்கத்தை கொஞ்சிருது அப்படி பேசுகிறது வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அது லென்த்தாக போட சொன்னீங்க. ஒரு என்னால் முடிஞ்சது ஒரு 10 நிமிஷம், அதுக்கு மேலே போட முடியாது. போட முடியாது சொல்லுங்கள். அதுக்கு மேலே ஒரு அரை மணி நேரம் கூட ஒரு 2 மணி நேரம் விளாக் கூட எனக்கு போட தயார். வேணும்னு சொல்லுங்கள், போட்டுருவா. யார் 2 மணி நேரம் விளாக் போடலன்னு சொல்லி அதிகமாக கமெண்ட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் விளாக் கூட போடலாம். ஓகே, ஒரு சினிமா மாதிரி எப்படி சொல்கிறது, சூப்பராக பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் பாய். ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றிகள்.